வணக்கம் மக்களே, திருச்சி சிட்டியில் பெஸ்ட் லொக்கேஷனில் பெஸ்ட் வீடு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடோட எலிவேஷனை பார்த்தோன்னா பர்கோலா டிசைனில் செம்மையாக பண்ணியிருக்குங்க. இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி கேகே நகர் வேளாமால் ஸ்கூலுக்கும் பக்கத்துலேயே 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. ஒரு வீடு ஒரு கனவு, உங்கள் கனவு வீடை தாங்க காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த வீட்டில் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ளே நுழையும் போது விக்கெட் கேட்டுங்க எம்எஸ் ஸ்டீல்னால் கொடுத்துருக்கோம். அதுவும் ஃபுல்லாக பார்த்தா டிசைனில் பண்ணியிருக்கோம், வுட்டு எல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். இதிலே கேட் பார்த்தீங்கன்னா ஸ்விங் கேட்லேயே கொடுத்துருக்கோங்க. நீங்கள் இந்த கேட்டை வந்து நீங்கள் ஏற்ற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பர்குலா டிசைனில் உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். வெர்டிக்கல் டிசைனில் ஒரு பர்குலா டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் என்ட்ரு ஆனே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த வீட்டோட போர்ட்டிகோ. இதோட போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 18க்கு 14 இந்த ஸ்பேசியஸான ஒரு சைஸுங்க. நல்லா பெரிய கார் பார்க்கிங் உள்ள ஏரியா இது. இதிலே போர்ட்டிகோலே பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்பு, போரு முன்னாடியே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இந்த போர்ட்டிகோலே பார்த்தீங்கன்னா வால் டைல் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பதிச்சு கொடுத்துட்டோம். போர்ட்டிகோலே பார்த்தீங்கன்னா கார்விங் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். இந்த போர்ட்டிகோலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஓப்பன் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் இந்தியன் டாய்லெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 3 ஃபேஸ் இபி லைன் உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. இந்த வீட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்டினால கிரில் கேட்டு, சேஃப்டி கேட், கிரில் கேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இந்த வீட்டில் என்ட்ரு ஆனே ஒரு லாபி கொடுத்துருக்குங்க. இந்த என்ட்ரன்ஸ் கால் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நம்மளோட செப்பல் எல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாகவே உங்களுக்கு மோட்டரோட கனெக்ஷன், சுவிட்ச் கனெக்ஷன் இங்கே கொடுத்தாங்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட நிலக்கதவு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இதோட டிசைனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன் நல்லா குவாலிட்டியாகவும், இதோட நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவும், ஃபஸ்ட்டு குவாலிட்டியாகவும் நாட்டு மரத்தினால, அதாவது தேக்கு நாட்டு மரத்தினால இது உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குங்க. இப்போ நம்ம நிற்கிறதுக்கு இந்த வீட்டோட மெயின் ஹாலுங்க. இந்த மெயின் ஹால் பார்த்தீங்கன்னா 13க்கு 17 ஸ்பேசியஸான சைஸில் தாங்க கொடுத்துருக்குங்க. இந்த வீட்டிலே பார்த்தா மேலே ஃபால் சீலிங் வுட்டுனாலேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டு கலரிங் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இதோட வால் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம். இந்த ஹால்லேயே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காகவும் ஏர் சர்க்குலேஷனுக்காக 2 விண்டோ கொடுத்துருக்குங்க. 6க்கு 4 சைஸ்ல விண்டோ கொடுத்துருக்கோம். நீங்க திறந்து வச்சா ஏசி மாரி காத்து வருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2க்கு 4 சைஸ்ல நார்த் ஃபேசிங்ல 2 விண்டோ கொடுத்துருக்கோம். மெயின் ஹால்லே பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் டிவி யூனிட் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இந்த வால் யூனிட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராவோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல உள்ள என்ட்ரு ஆகும்போது இது ஃபர்ஸ்ட் டீக் வுட். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10க்கு 12 இந்த சைஸ்ல ஒரு ஸ்பேசியஸான சைஸ்ல தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதோட வால் கலர் பார்த்தீங்கன்னா yellow with blue லைட் கலர்ல கொடுத்துருக்கோம். ஏசி ப்ரொவிஷனுக்கு உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் கடப்பா கல்லிலே உங்களுக்கு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் இந்த பெட்ரூமுக்கும் இந்த ஹாலுக்கும் காமனாவது வெஸ்டர்ன் கிளாசெட் உங்களுக்கு 7க்கு 4 இந்த சைஸில் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் 10 அடி பார்த்தீங்கன்னா வால் டைல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ச்சி கொடுத்துருக்கோம். ஷவரு, ஹீட் ப்ரொவிஷனல், வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. வாஷிங் மிஷின் பர்சன் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து பார்க்கும்போது இந்த வீட்டோட
செகண்ட் பெட்ரூம். இதோட டோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீ குவாலிட்டி உட்னால தான் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 10 இந்த சைஸ்ல அதே சைஸ்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதோட கலரிங் பார்த்தீங்கன்னா வால் கலரிங் பார்த்தீங்கன்னா ரெட் வித் லைட் கிரீன். இதோட வால் கைட் உங்களுக்கு லைட் கலரா கொடுத்துருக்கோம். இந்த செகண்ட் பெட்ரூம்லயும் ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காக 2 விண்டோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 4 உங்களுக்கு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்ல இந்த செகண்ட் பெட்ரூம்ல அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ்ல கொடுத்துருக்கோம். இதுலேயே ஷவர் வால் மிக்சர் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது 10 அடி பார்த்தீங்கன்னா வால் டைல் உங்களுக்கு வைஸ் கொடுத்துருக்கோம். இந்த வெஸ்டர்ன் கிளாஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 4 இந்த சைஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மேகனங்க பெண்களின் சாம்ராஜ்யம் சொல்லுவோம். அந்த சாம்ராஜ்யம் தான் காட்ட போறேன். வாங்க இப்ப நம்ம சாம்ராஜ்யம் எங்க சொன்னா பெண்களின் சாம்ராஜ்யம் எதுன்னா கிச்சன் தாங்க. கிச்சனை பாருங்க, உங்களுக்கு ஒரு மாடுலர் கிச்சன் நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல நம்ம முகம் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல சமைக்கிறது ஈஸ்ட் ஃபேசிங்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதோட ஒர்க்கிங் டேபிள் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்ல கொடுத்துருக்கோம். பீடிங் வச்சு கொடுத்துருக்கோங்க. இந்த பீடிங் எதுக்குன்னா வேஸ்டேஜ் எல்லாமே வாட்டர் நம்ம சிந்தன சாப்பாடு எல்லாமே வேஸ்டேஜ் எல்லாமே இந்த சிங்குக்கு வாட்டர் வாஷ் பண்ணி இந்த சிங்குக்கு உள்ள கொட்டுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த சிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த சிங்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேப் கொடுத்துருக்கோம். அந்த வாட்டர் டேப் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி ரொட்டேஷன்ல நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி ஹைட்ல நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வால் டைலே உங்களுக்கு பதிச்சு கொடுத்துருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கணப்பாக்கல்லையே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு கபோர்டு இருக்கும். இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தா நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு டேபிளும் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட டைனிங் டேபிளுங்க. டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கும் நம்ம மெயின் ஹாலுக்கும் மிடில் இருக்கு. 10க்கு 10 இந்த சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸான சைஸுங்க. இந்த சர்விங் டேபிளுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி டோர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட பூஜை ரூம்ங்க. இந்த பூஜை ரூமும் ஈஸ்ட் ஃபேசிங்ல நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லாருமே இந்த பூஜை ரூம்ல லேடிஸ்ல இருந்து ஜென்ஸ்ல இருந்து எல்லாமே சத்தம் இல்லாம கடவுளோட பேசுற இடம் ஒரே இடம் இந்த பூஜை ரூம் தாங்க. இந்த வீட்டுல உங்களுக்கு பூஜை ரூமும் நாங்க அமைச்சு கொடுத்துட்டோங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ்ங்க. ஓப்பன் டெரஸ் இந்த ஓப்பன் டெரஸ்ல நம்ம ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஸ்டீல்லையே உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இதோட சன்லைட்டிங்காக உங்களுக்கு சன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் டிசைனிங்ல வந்து உங்களுக்கு டிசைன் வெளியே வந்து எலிவேஷனுக்காக ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இதுலயே ஒரு சேஃப்டி கேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஓப்பன் பிரைஸ்ல பாருங்க. இந்த ஓப்பன் டெரஸ்ல பார்த்தீங்கன்னா பர்கோலா டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் செடி எல்லாம் வளர்த்திங்கன்னா ஒரு டிசைனிங்காக நல்லா செடி கொடி வளர்க்குறதுக்கு நல்ல அருமையான இடம் இந்த இடம். இப்போ நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் குடியிருப்பு மத்தியில் தாங்க நம்ம வீடு இருக்குது. இதோட பார்த்தோன்னா வீடு வந்து நெருக்கடி இல்லாமல் நல்ல ஒரு காற்றோட்டமான நல்ல ஸ்பேசியஸான இடத்துல தாங்க நம்ம வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த ஓப்பன் டெரஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1000 லிட்டர் டேங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வைக்கலாம், வேணாங்க 2 டேங்க் வச்சுக்கலாம். ஒன்று காவேரி வாட்டருக்கு வச்சுக்கலாம், இன்னொன்று போர் வாட்டர். இப்போக்கி இங்கே போர் வாட்டர் தாங்க இருக்குது. இது கார்பரேஷனுங்க. காவேரி வாட்டரும் வரும். காவேரி வாட்டர் வரும்போது நீங்கள் தனி டேங்க் இன்னொன்று வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பில்லர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டெமாலிஷ் பண்ணி நீங்கள்
எக்ஸ்ட்ரா மேலே வீடு கட்டிக்கினாலும் கட்டிக்கலாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1800 சதுரடியில் 1550 பில்டப் பண்ண நார்த் ஃபேஸிங்கில் கட்டப்பட்ட வீடு தாங்க இந்த வீடு. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தோன்னா திருச்சி வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க நம்ம வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் 4 கிலோமீட்டருங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் 4 கிலோமீட்டருங்க. ரெண்டுக்கும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் மிடில் தாங்க நம்ம வீடு அமைஞ்சிருக்கு. ஒரு வீடு ஒரு கனவுங்க. உங்கள் கனவு வீடை சாத்தியமாக்கணும்னா எங்கள் குக்கி வீடு சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான வீடை கட்டியும் தரேங்க, வாங்கியும் தரேங்க.